ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2017 ரிலீஸ் ஆன மாஞ்சா அப்படிங்கிற மராட்டி ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிமில் ஸ்கூல் படிக்கிற ஒரு சைக்கோ பையன் பார்க்குற பொண்ணுங்களை எல்லாம் ரொம்ப தப்பாக பார்க்குறது, அப்படி பார்க்குறதோட விடாமல் அவங்கள ஏதாச்சும் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு சைக்கோத்தனமாகவே தெரியுறான். ஆக்சுவலாக இந்த 7 சைக்கோ யாரு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான், லாஸ்ட்டாக என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் சமிதாவையும் அவங்களோட பையன் ஜெயையும் காட்டுவாங்க. இவங்க கோவாலேருந்து புனேக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ சமிதா தானும் தான் ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அதில் இருக்கிற தான் ஹஸ்பண்டோட போட்டோவை பஜக் அப்படின்னு கிழிச்சு ஒரு பக்கமா போடுறாங்க. இப்ப பாவம் குடும்பத்துக்குள்ள ஏதோ குழப்பம் போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியும். தென் இப்ப இவங்க 2 பேரும் ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஏதோ கார்லயே விழுந்து சாக பிறந்தவன மாதிரி ஃபாஸ்டா இவங்களோட காருக்கு முன்னாடி வர்றான். ஆனா பாவம் நல்ல வேலை எதுவும் ஆகல. இப்ப எங்க நமக்கு ஒரு காலேஜ் காட்டுவாங்க. காலேஜ் பிரின்சிபல் போலீஸ் கிட்ட ரீசெண்டா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சைக்கோ இருப்பான், அதனால உங்க காலேஜ் பக்கமா செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிற அதே காலேஜ்ல தான் ஜெயும் ஜாயின் ஆகுறான். இப்போ இந்த ஜெயோட அம்மாவும் பிரின்சிபலும் பேசுறது எல்லாத்தையும் வச்சு கவனிக்கிறப்போ ஜெயோட அம்மாக்கும் அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால பையனை தான் கூடவே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இப்போ இதே விஷயத்தை பத்தி பிரின்சிபல் கிட்டையும் ஓப்பனா சொல்றாங்க. இப்போ இவங்க இதே ஊர்ல ஸ்டே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் அமையுது. அதனால சமிதா அவங்களோட ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட வீட்லயே ஸ்டேயும் பண்றாங்க. இப்போ ஜெய் புது ஊராச்சேன்னு ஒரு ஹேண்ட் கேமரா எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி போட்டோ கிட்டான்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி இவன் போட்டோ எடுத்து 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 லாஸ்டா இவன் ஒருத்தனை பாக்குறான். அது முன்னாடி கார்ல விழுந்து சாகிறதுக்குன்னே பிறந்தவன் ஒருத்தனை சொன்னானே, அவனோட நேம் விக்கி. இப்ப இவங்க 2 பேருக்கும் இந்த இன்ட்ரோ மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட். அதனால இவங்களுக்குள்ள ஈஸியா பழக்கம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப விக்கி ஜெய் கிட்ட எனக்கு இந்த ஊரை பத்தி எல்லாம் தெரியும், நான் அவனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊரை சுத்தி சுத்தி காமிக்கிறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல ஜெய் காலேஜ்ல இருக்கிறப்போ அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ரேகிங் பண்ணி அள வைக்கிறாங்க பாரதேசிங்க. அப்போ கரெக்டா அதே டைம் விக்கி வந்து அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் போங்கடா அப்படின்னு விரட்டி வைக்கிறான். இப்போ இது ஸ்கூல்ல ஒரு ஹெல்ப். இப்படியே இந்த மறக்க முடியாத ஹெல்ப்பை பண்ணி முடிச்சுக்கிட்டு ஜெய் கிட்ட இந்த காலேஜை பத்தி சொல்லி நான் உனக்கு ஃபுட்பால் விளையாட சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தர்றான். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த விக்கி ஒரு இன்டெலிஜென்ட் பாய். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து ஜெய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறான். அப்படியே 2 பேரோட பழக்கம் இன்னும் அதிகமாகுது. இப்ப காலேஜ்ல தான் இந்த மாதிரி ஏழ்றீங்க தருதலைங்க எல்லாம் சுத்திட்டு தெரியுதுன்னு பார்த்தா வீட்டுல வந்து ஜெய்க்கு வீட்லயும் நிம்மதி இல்லை. ஏன்னா இவனோட பேரண்ட்ஸோட சண்டைனால இவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறான். இப்ப இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத வச்சு திருட்டுத்தனமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்ப புரியும். எப்பவும் ஜெய் தன்னோட அப்பா தன்னை தேடி இங்க வந்துருவாரோ கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கிறான். அதனால எப்பவும் சேடா டல்லாவே இருக்கிறான். இப்போ இவன் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிற இவனோட அம்மா சமிதா இவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காகவும் எது எல்லாமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எப்பவும் ஹாப்பியாவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கு இடையில எந்த சீக்ரெட்ஸுமே கிடையாது. ஜெய் தனக்கு நடக்கிற விஷயங்களை A to Z சமிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். தென் நெக்ஸ்ட் சீன்ல சமிதா தன்னோட ஃப்ரெண்டான பீனா அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டான ஷௌரவ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நமக்கு சமிதா கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய டான்ஸர்னும் கல்யாணத்துக்கு பிறகு தான் டான்ஸை பார்த்து மாப்பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்படியே எல்லா பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு நினைச்சு நடந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷௌரவ் ஜெய் கிட்ட போய் பேசுறாரு. இப்போ நமக்கு ஜெய் இங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பையனும் அவனுக்கு என்ன மாதிரியே புக்கு படிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம்னு தெரியுது. அப்படியே இந்த ஷௌரவும் அவரோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிற ஜெய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தென் நெக்ஸ்ட் சீன்ல சமிதாவை ஜெயோட காலேஜ்ல பார்க்கலாம். இப்போ எங்க ஜெய் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிற அவனோட அம்மா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதே டைம் அங்க விக்கி வந்து அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்றான். அப்படியே விக்கிக்கு சமிதா கூட நல்ல பழக்கம் கிடைக்குது. இதனால சமிதா எங்களோட வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு வா அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. இங்க வந்து டின்னர் பண்ணிட்டு இருக்கிற விக்கியோட அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு விக்கியும் அவனோட அம்மாவும் தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இப்ப இங்க சொல்றான். அது மட்டும் இல்லாம விக்கிக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தா அவளோட சின்ன வயசுல இறந்துட்டா. இப்ப இங்க சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் வராண்டால உட்கார்ந்து இருக்கிற சமிதா கிட்ட போலாம். இப்ப இவங்க போன்ல அவங்களோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயோட அப்பா அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜெய் மறக்காம தன்னோட அப்பாவை ஒரு கொடூர மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப டல்லாவே இருக்கிறான். இப்ப நிஜமாவே இவங்க அப்பா இவங்கிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டாரு. ஒரு வாட்டி சண்டையில இவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் ஜெய் எப்பவும் பயந்துகிட்டே ரொம்ப டல்லாவும் இருக்கிறான். இப்ப போனை பேசிட்டு இருக்கிற சமிதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப ஜெய் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி போன் கால் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நாம எப்படி கவனிச்சிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி சௌரவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இதே டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா சமிதா பண்ற ஆர்கிடெக்ட் ஜாப்ல எதுவும் பெருசா பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனாலும் சமிதா பரவாயில்ல அதே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஹஸ்பண்டை இவங்க ஜாபுக்கு போன இடத்துல வச்சுதான் பார்த்தாங்க. அதனால இவங்களோட ஜாபை விட்டு போறதுக்கு இவங்களுக்கு விருப்பமே இல்லை. அப்படி அவங்க மீட் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த பழக்கம் பழசாகி காதலா மாறி சமிதா தன்னோட அம்மாவுக்கே தெரியாம சுனில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இந்த காதல் ஜோடிகள் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளுக்கு பிறகு இவங்களோட அன்புக்கு ஆதாரமா ஒரு முத்திரையை குத்துற மாதிரி ஜெய் பிறந்தான். அப்படி ஜெய் பிறந்த பிறகு இவங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஐ மீன் தலைகீழ மாறிடுச்சு. அப்படின்னா சமிதாவோட ஹஸ்பண்ட் சுனில் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் பண்ண பிறகும் சரி ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ளோல தான் ஜே பிறந்தான். ஜே பிறந்த பிறகு அவர் இவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டார்ச்சரே அனுபவிச்சாங்க. அதனாலதான் அந்த நரகத்துல இருந்து விடுபடுறதுக்காக ஜெய கூட்டிட்டு இப்ப இங்க வந்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு விக்கி அண்ட் ஜெய காட்டுவாங்க. இன்னைக்கு சமிதாவோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களோட பிளான். அதுக்காக செக்யூரிட்டியோட பைக் ஆட்டையை போட்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா போறாங்க. போய் சமிதாவை ஒரு பேப்பர்ல நீட்டா டிராயிங் பண்ணி அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கிஃப்டா தர்றாங்க. இப்ப இதை பார்த்து சமிதா பயங்கர ஹாப்பி. நெக்ஸ்ட் டே காலேஜ்ல 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஜெய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால விக்கி கிட்ட சொல்லாமே ஃபாஸ்டா இங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த விக்கி என்ன பண்ணணும், அதான் நம்மள அவனே கூப்பிடலையே, அதுக்கு பிறகு நம்ம எதுக்காக போனோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அவன் கூப்பிடலனாலும் பின்னாடியே போகணும். அதான சைக்கோ. அதே தான் இவனும் பண்றான். ஜெய்க்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான். இப்படியே வந்து ஜெயோட வீட்டு பக்கத்துல வந்துட்டான். அப்பதான் இந்த ஜெய விக்கிய பாக்குறான். அப்படி அவனை பார்த்தது அவங்க கிட்ட, நாங்க லஞ்சுக்காக வெளியே கிளம்புறோம், நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். தென் வீட்டுக்குள்ள வந்து ஜெயும் சமிதாவும் ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் வெளியே இருந்து விக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி ஜெய் போய் சொன்னது இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. தென் நெக்ஸ்ட் டே ஜெய் காலேஜுக்கு வந்ததும் விக்கி அவங்கிட்ட சின்ன வயசுல என் ஃப்ரெண்டை எப்படி சாகடிச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா சொல்றான். இப்ப இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கிற விக்கியோட காலு கடகடன்னு பயத்துல ஆட தொடங்குது. இப்படி இவன் ரொம்ப பயப்படுறது எல்லாத்தையும் கவனிக்கிற விக்கி, பயப்படாத, இது எல்லாம் போய் நீ நேத்து என்கிட்ட போய் சொன்ன ஞாபகம் இருக்கா, அதனால நானும் இன்னைக்கு உங்ககிட்ட போய் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன ஜெய், எப்பா இவன் பைத்தியண்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் நேற்றுக்கு உங்ககிட்ட போய் சொன்னது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் இந்த மாதிரி சாரி சொன்னாலும் இந்த விக்கியோட கோபம் தனியல. இப்படி அவன் ஜெய் கூட விளையாடிக்கிட்டு ஃபுட்பாலை வச்சு அவனை அடிக்கிறான். இப்ப இந்த சைக்கோ முன்னாடியை விட ரொம்ப டிஃபரெண்டான சைக்கோவா பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறது ஜெய்க்கு புரியுது. இதனால மேட்சை பாதியில ஸ்டாப் பண்ணி நான் வரலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப விக்கி திரும்ப ஜெய்க்கு கால் பண்றான். அப்ப போன் காலை ஜெய் எடுக்காம அவனோட அம்மா எடுத்து பேசுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஜெய் தன்னோட காலேஜ்ல விக்கி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப இது எல்லாத்தையும் கவனிச்ச விக்கி ஜெய் கிட்ட போய் சாரி சொல்லி எப்படி எல்லாமோ பேசி ஒப்பேத்தி பழைய மாதிரி ஆகுறாங்க. அப்படி இந்த விக்கி ஜெய் கிட்ட இந்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப உருப்படியான விஷயத்த நான் உனக்கு சொல்லி தர போறேன், அதை நீ ரொம்ப கவனமா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது என்னன்னா பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறது, அதான் இந்த உலகத்திலே புனிதமான விஷயம் அப்படி இப்படின்னு இந்த மரமண்டைக்கு சொல்லி எப்படி எல்லாம கன்வின்ஸ் பண்ணி லாஸ்டா இவனா ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறான். இவங்க வந்து 2 பேரும் பொண்ணுங்களை எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப பாதி படம் ஆனனால இவன் பாதி சைக்கோவா இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல் ஆயிரும். அதோட ஒரு பார்ட்டா இந்த விக்கி ஜெய ஒரு இடத்துல உட்கார வச்சு நிக்க வச்சு ஒரு பொண்ணை காமிச்சு தனக்கு அவன்னா எவ்வளவு பிடிக்கும், அந்த பொண்ணு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவான்னு எல்லாத்தையும் சொல்றான். அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப விக்கி ஜெய் கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை அந்த மாதிரி பண்ணணும், பண்ணி ஏதாச்சும் ரயில்வே ட்ராக் பக்கத்துல போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப உங்களுக்கு இதை நான் ஷார்ட்டா சொன்னேன், அவன் அப்படி இல்லை டீட்டெயிலா சொல்றான். இப்ப இவ்வளவு டீட்டெயிலா சொல்றப்போ இந்த ஜெய் எல்லாத்தையும் நம்பிடுறான். தென் கொஞ்சம் டைம் பிறகு இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலா எடுத்துக்கிறான். பட் விக்கி டே நான் சொல்றதெல்லாம் பொய் இல்லடா உண்மை அப்படின்னு நம்ப வைக்கிறான். அப்ப ஜெய் திரும்பவும் பயப்படுறான். இப்ப இந்த விக்கி ஜெய ஒரு ஹைவே பக்கத்துல கூட்டிட்டு போய் ஒரு கல் எடுத்து ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிற கார்ல எறிகிறான். பட் அவன் அப்படி எரிஞ்ச கல்ல அந்த கார்ல படல. இப்ப இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற ஜெய் பயந்துடுறான். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி சைக்கோ கிட்ட நாமளும் மாட்டிக்கிடும், அதான் கஷ்டம். அதே மாதிரி இந்த ஜெயம் இது எல்லாத்தையும் கவனிச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறான். அப்ப விக்கி சொல்றான், நான் இது வரைக்கும் வச்ச குறி தப்புனதே இல்லை. லாஸ்ட் வாட்டி கூட நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் காரை கரெக்டா இருந்துச்சு, அந்த காரும் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாப்பியா சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த கார்ல இருந்த 3 பேரும் ஸ்பாட்லயே அவுட் அப்படின்னு சொல்றான். இப்ப புரிஞ்சிருக்குமே, மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸும் பிரின்சிபலும் இந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே டைம் அந்த ஆக்சிடென்ட் பண்ண சைக்கோவும் இவன் தான். இப்ப இந்த விக்கியோட வரலாறுகள் எல்லாத்தையும் கேட்டுச்சு ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து எவ்வா விடுறா அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டா வீட்டுக்கு வர்றான். அப்படி வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் சொல்ல முன்னாடியே விக்கி இங்க வந்துடுறான். அதே டைம் சமிதாவோட ஃப்ரெண்டு வீணா ஃபேமிலி எல்லாம் இங்க வர்றாங்க. அவங்க கூடவே அவங்க பொண்ணான மாயாவும் வந்திருக்கிறா. மாயாவை பார்த்துச்சு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த விக்கி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொல்லணும்னு சொன்னானே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். இப்ப படம் ஃபுல்லா ரொம்ப தைரியமா இருந்துச்சு. இந்த விஷயத்தினால ரொம்ப பயந்து போயிடுறான். அதே டைம் விக்கி சொன்ன ஆக்சிடென்ட்டை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்படியே அந்த விஷயங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவன் சும்மா சொல்லியிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா விட்டுடுறான். இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெய்க்கு மாயாவை பிடிக்க தொடங்குது. இப்ப இதே டைம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட விக்கி வாண்டடா வந்து மாயாவுக்கு ஜெயை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே ஸ்லோவா ஜெய் அண்ட் மாயா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்ப இது எல்லாம் இப்படியே ஃப்ளோல போயிட்டு இருக்கிறப்போ இந்த சைக்கோ விக்கி ஜெய் கிட்ட நான் உன்னை ஹெல்ப் பண்ண இல்லை, அதனால மாயாவை அந்த மாதிரி பண்றதுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான். இப்ப ஜெய் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். இதனால விக்கி பரவாயில்ல சரி வா, நாம ஹைவே பிரிட்ஜ்ல இருந்து வானத்தை பார்க்கலாம், நாம போனா வானவில் வரோம் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்றான். இதனால ஜெய் ரொம்ப பயப்படுறான். இப்படி இவன் பயப்படுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி விக்கி அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இவனை சம்மதிக்க வைக்கிறான். இப்படி
அப்படியே ஜே வேற வழி இல்லாம ஃபாஸ்டா அங்கிருந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். தென் ஜேயோட அம்மா சமீதா இதே விஷயத்த பத்தி அவங்க காலேஜ் பிரின்சிபல் கிட்ட பேசுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட இந்த சோடா புட்டி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுற ஜோக்கு அப்படிங்கிற மாதிரி நார்மலா எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த கிளடு கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சமீதா டைரக்டா போய் வீணை அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த புறம்போக்குங்களும் இவங்க சொல்றதை நம்பல. இதனால சமிதா அண்ட் ஜே இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கோவாக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. லாஸ்ட் டைம் ஜேயோட அப்பா டியூட்டில இருக்கிற டைம் அவர்கிட்ட சொல்லாமே தான் சடனா இவங்க இந்த மாதிரி கிளம்பி வந்தாங்க. எப்படி அங்க இருந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாம வந்தாங்களோ சேம் அதே மாதிரி இங்க இருந்து கிளம்பி ரிட்டர்ன் அங்க போறாங்க. இப்ப இந்த விஷயம் ஜேக்கு சரியா படல. அதனால தன்னோட அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம், எதுக்காக இப்படி ஓடி ஓடி ஒளியணும், இப்படி இவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கிற இவனோட மதருக்கு ஓ நம்மளோட பையன் சொல்றதுலயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த ப்ராப்ளத்தை நாமளே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கே வர்றாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல சமிதா ஜேக்கு ட்ரீட்மெண்ட் தர்ற டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட டாக்டர் நீங்க சொல்ற விக்கிக்கு கோபம் மட்டும் அதிகமான பையன் இல்ல, ரொம்ப தெளிவான பையனும் கூட. அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் அவங்கள விட பலவீனமான ஆட்கள் கூட தான் பழக்கம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் ஜேயை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப இதை கேட்டதும் சமிதா ரொம்ப பயந்து தன்னை தானே ரொம்ப தைரியப்படுத்திக்கிற மாதிரி தனக்குள்ள நிறைய பேசுறாங்க. அப்படியே அதே மாதிரியான விஷயங்களை தன்னோட பையனுக்கும் சொல்லி தராங்க. நெக்ஸ்ட் சீன்ல சமிதா ஒரு பிளான் பண்றாங்க. அப்படின்னா விக்கியோட அம்மாவுக்கு கால் பண்ணி விக்கியை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா கேக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா விக்கி தன்னோட வீட்டுல அதிகமா பேச மாட்டான்னு. அது மட்டும் இல்லாம விக்கிக்கு நாங்க சின்ன வயசுல ஒரு நாயை கிஃப்டா தந்தோம், ஆனா அது என்னாச்சுன்னு தெரியல தண்ணியில மூழ்கி இறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதும் சமிதாக்கு என்ன தோணுதுன்னா விக்கி சொன்னது எல்லாமே உண்மைன்னு. அது மட்டும் இல்லாம விக்கி ஒரு சைக்கோன்னு இப்ப கிளாரிட்டி வந்துருச்சு. அப்படியே சமிதா விக்கிக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளான் பண்றாங்க. மாயாவை விக்கி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச பிளேஸ்ல மாயாவோட அப்பா ஷாவரோ முன்னாடியே கேமரா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஒளிஞ்சிருக்கணும். அதே டைம் மாயாவை வர வைக்கணும். அப்படி அவ வர்ற டைம் விக்கி அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணான்னா எல்லாரும் சேர்ந்து கேமரா ஃபுட்டேஜ் ரெக்கார்டோட அவனை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு இந்த பிளானை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பண்ற டைம் விக்கி கூட இருக்க வேண்டியது யாருன்னா ஜே. அதனால ஜே ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறான். இப்ப இது எல்லாத்தையும் கவனிக்கிற சமிதா அவனுக்கு தைரியம் சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்குதா உன்னோட அப்பா என்ன அடிக்க வர்றப்ப எல்லாம் அவரு உன்னை விட பெரியவர்னாலுமே கூட அவரை நீ வந்து தடுப்ப, அப்படி நீ தடுத்த டைம் நிறைய வாட்டி உனக்கு அடி கூட விழுந்துருக்குது. பட் இதே டைம் விக்கியும் உன்னோட அப்பா மாதிரி ஒரு ஆளாவே இருக்கிறான். பட் இந்த வாட்டி உனக்கு எந்த அடியும் படாது, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாம தான் அவனுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு சமிதா சொன்ன மாதிரியே மாயாவோட அப்பா தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் இப்ப டைம் 6:30 ஆகுது, ஆனா விக்கி அங்க வரல. அப்ப அதே டைம் ஷாவரோ ஜெய்கிட்ட விக்கி வருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்படி இவர் கேட்டதான் இவன் கொஞ்சம் டைமா யோசிக்கிறான். யோசிச்சு முடிகிற டைம்ல தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே டைம் விக்கி இங்க இருந்து சடனா ஃபாஸ்டா ஓடி போறான். இவனுக்கு பின்னாடியே மாயாவும் அவளோட அப்பாவும் ஃபாலோ ஆகுறாங்க. இப்ப இதுல நமக்கு ஒரு ட்விஸ்ட். அப்படின்னா இந்த விக்கி இவ்வளவு நாள் பிளான் பண்ணது மாயாக்காக இல்ல சமிதாக்காக. ஆக்சுவலா எவ்ரி சண்டே சமிதாவோட ஹாலிடே. அந்த லீவ் நாள் சமிதா அவங்களோட வீட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் இவன் பின்னாடியே வந்த விஷயம் அது எல்லாத்தையும் நோட் பண்ணி தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டா போறான். இந்த பக்கம் விக்கி சமிதாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்க கூட எதெல்லாமோ தப்பு தப்பா பேச தொடங்குறான். இப்ப இதுக்கெல்லாம் சமிதா பயந்து போய் கத்த தொடங்குறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கவனிக்கிற விக்கி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நீ நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா நான் ஜேய பயங்கரமா கொல்லுவேன். இப்ப கேமராவை சமிதாவோட ஃபேஸுக்கு பக்கத்துல வைப்பாங்க. அப்படி வச்சதும் இவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகி டைரக்டா விக்கியோட கண்ணுக்கு நேரா பாக்குறாங்க. அப்படி பாத்துக்கிட்டே வீணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா அதே டைம் வீணா காலேஜ் பிரின்சிபலோட இந்த ரூமுக்குள்ள வர்றாங்க. அப்படி வந்து சமிதாவோட கை கட்டி எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டதும் சமிதா பொலிர்னு ஒண்ணு விக்கிக்கு வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா இதே டைம் இங்க ஜெயம் வர்றான், வந்து விக்கிய அடிக்கிறான். இப்ப விக்கிக்கு சம்பந்தமான ப்ரூஃப் எல்லாத்தையுமே பிரின்சிபல் அவங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இப்ப இந்த மாதிரியான ப்ரூஃபுக்காக தான் சமிதா சைலண்டா இவ்வளவு நேரம் இருந்தாங்க. இப்படி இவனுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ வெயிட்டிங். இப்ப இது எல்லாத்தையும் கவனிச்ச ஜெய்க்கு இப்பதான் இந்த விஷயம் தெரியும். அதனால சமிதா கிட்ட இவன் உங்களுக்கு தான் பிளான் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப சமிதா அவன்கிட்ட எனக்கு எப்ப இருந்தோ இந்த விக்கிக்கு மேல டவுட் இருந்துச்சு, பட் அது வெறும் டவுட் தான், அதனால 2 பிளானா பிளான் பண்ணேன். இப்படி இந்த சைக்கோ விக்கியோட ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ற இந்த சீன்ல இந்த ஃபிலிம் எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அப்பா அம்மா சண்டையினால தன்னோட பசங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி பாதிக்குதுன்னு நமக்கு இந்த ஃபிலிம் மூலமா ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் சண்டைங்கிறது காமன், பட் அது ஒரு அளவுக்கு மேல போற டைம் இந்த மாதிரி எல்லாம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால யோசிச்சு ஒழுங்கா இருக்கணும். ஓகேவா? ஓகே, இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.